இனிய மாலை வணக்கம். கதம்ப மஞ்சரி என்ற தலைப்பின் கீழ் இன்று என்னுடைய சிந்தனைகள் சிலவற்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுதெல்லாம் சில பேர் கவிதை எனக்கும் எழுதத் தெரியும் என்று நினைத்து அக்கவிதைகளை இலக்கண ரீதியாக புனைய எழுதத் தெரியாமல் நானும் கவிதை எழுதுகிறேன் பேர்வழி என்று கவிதை எழுதுகிறார்கள். ஒற்று உரிய இடத்தில் போடுவதில்லை. ல ழ ள கரங்களை உரிய இடங்களில் அமைக்க தெரியாமல் கவிதை புனைகிறார்கள். கேட்டால் இவையெல்லாம் புதுக்கவிதை என்று அதற்கு சாக்கு சொல்வது வேறு. ஒரு புலவர் சங்க காலத்தில் இருந்தார். பாடல்களை பிழையின்றி எழுதினாலோ, பாடல்களில் பிழை ஏற்பட்டாலோ அல்லது காணப்பட்டாலோ கேட்க நேர்ந்தாலோ தன்னுடைய எழுத்தாணியால் தன் தலையில் குத்தி கொள்வார். அப்படி குத்தி கொண்டே இருந்ததால் அவர் தலையில் ஷீழ் பிடித்து புண் ஆறாமல் போனது. அதனால் அவர் ஷீழ்த்தலை சாத்தனார் என்று அழைக்கப்பட்டார். பயணம் செய்யும்போது பல பெயர் பலகைகளில் தமிழ் தாண்டவமாடுவதை நான் பார்க்க நேருகிறது. இதையெல்லாம் பார்க்க படிக்க நேரும் பொழுது எங்கே நாம் படித்த தமிழ் நமக்கு மறந்து விடுமோ என்ற ஐயத்தை ஏற்படுத்துகிறது. இவர்களுக்கெல்லாம் புலவர் பெருமான், கவிஞர், பாட்டுடை தலைவன் என்ற பட்டங்களை வேறு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். சோழ மன்னன் ஒருவன் ஒரு புலவரான பொய்யாமொழி புலவரை சந்தித்த போது அவரை புலவரே என்று அழைத்தார். அது கண்டு திடுக்கிட்ட அப்புலவர் பெருந்தகை அறம் என்ற மகாபாரதத்தை பாடிய பெருந்தேவனாரையும் புலவர் என்று கூறி அறம் பொருள் இன்பம் என்ற முப்பாலையும் பாடிய திருவள்ளுவரையும் அகத்தியரையும் புலவர் என்று அழைக்கிறீர்கள். அப்படிப்பட்ட புலவர்களுக்கு ஈடாக என்னையும் புலவன் என்று கூறினால் இது தகுமா என்று அடக்கத்துடன் கூறி கீழ்கண்ட செய்யுளை ஏற்றினார். அறம் உரைத்தானும் புலவன் முப்பாலின் திறம் உரைத்தானும் புலவன் குறுமணி தானும் புலவன் தரணி பொறுக்குமோ யானும் புலவன் எனில். ஆக புலவர்கள் கூறிய இலக்கணம் என்னவென்றால் பிரபோத சந்திரோதயம் என்ற நூலில் கூறப்பட்டுள்ளது. அதில் ஒரு பாடலை கூறுகிறேன். கற்றறிவு குலமேன்மை கருணை பெரும் புகழ் செல்வம் கைமாறெண்ணா துற்றதுவும் கொடை சீர்மை ஒழுக்கம் அருந்தமம் நியமம் உறவின் கேண்மை மற்ற திரிலாத்தின்மை வாய்மிகும் தூய்மை குண வனப்பியாவும் பெற்றிடும் அடக்கமிலா பெருமிதத்தால் இத்தனைக்கும் பிழையுண்டாமால். ஆக அடக்கம் புலவர்களுக்கு மிகவும் இன்றியாது. அடக்கம் அமரருள் உய்க்கும் ஆறிருள் அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் என்ற திருவள்ளுவர் பெருந்தகையுடைய குரலை தாங்கள் நினைவு கூறும்படி கேட்டுக்கொண்டு வணக்கம். இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை கேளுங்கள், என்னை ஊக்குவிக்கும் முகமாக. நன்றி. தேங்க்யூ. நன்றி.